வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே குயிக்காக அதே சமயம் நல்ல டேஸ்டியாக ஒரு வெண்பொங்கல் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நாம் பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசியை வந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பை நம்ம வந்து சேர்த்துக்குவோம். நம்ம இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பை நம்ம வறுக்காமல் தான் நம்ம வந்து சேர்க்குறோம். இதை நம்ம வந்து குயிக்காக பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா பாசிப்பருப்பை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை விட்டு கூட நம்ம வந்து வறுத்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து பாசிப்பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது கூட நம்ம 4½ கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 4½ கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை சேர்த்து குக்கரில் வச்சு 4 விசில் வச்சு வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு தேவையான உப்பை நம்ம வந்து சேர்த்துருவோம். சின்ன பீஸ் கட்டி பெருங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து தாளிக்கிறப்ப கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையணுங்கிறதுக்காக நான் வந்து வேக வைக்கிறப்பவே இதை வந்து சேர்த்துட்றேன். சேர்த்து மூடி போட்டு நம்ம 4 விசில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நாம் பொங்கலை வந்து குக்கரில் வச்சாச்சு. நம்ம 4 விசில் வந்த பிறகு சிம்மில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்க்குறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி காஞ்சி வரட்டும். இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதை வந்து 1, 2மா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை. நான் இன்றைக்கி இஞ்சி இல்லாததுனால இதில் சேர்க்கல. நீங்கள் இஞ்சி கொஞ்சமாக வந்து இதில் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே நெய்யில் சேர்த்து நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கலாம். 4 விசில் வச்சு பொங்கல் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இதில் நெய்யில் பொரித்த பொருள் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்து நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம். ஒருவேளை பொங்கலுக்கு உங்களுக்கு தண்ணி பத்தாது போல் தோணுச்சு அப்படின்னா 1 கப் அளவுக்கு வந்து ஹாட் வாட்டரை வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ நல்லா கலந்துக்கலாம். நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் சூப்பராக வெண்பொங்கலை ரொம்ப டேஸ்டியாக அதே சமயம் ரொம்பவே வந்து குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.